رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? எந்த உயிரினம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீக்குண்டத்தில் எரியப்பட்ட போது நெருப்பை அவர்களுக்கு எதிராக ஊதிவிட்டு கொண்டிருந்தது? இதுக்கான ஆன்சர் பல்லி. மியராஜ் பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் வல்லமையை காட்டிய பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூங்கி கொண்டிருந்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்திஸ் பள்ளிக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு நபி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அங்கிலிருந்து விண்வெளி பயணம் மேற்கொண்டார்கள். புராக் என்னும் வாகனத்தில் நபி அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். இன்று ராக்கெட் மூலம் சந்திரனை ஆராய போகின்றார்கள். எந்த அறிவியல் முன்னேற்றமும் இல்லாத காலத்தில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே நபி அவர்கள் விண்வெளிக்கு போனார்கள். அல்லாஹ்வால் எதுவும் முடியும் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று. இதை அனைத்து முஸ்லிம்களும் சந்தேகப்படாமல் ஏற்க வேண்டும். சிறிதளவு சந்தேகம் ஏற்பட்டாலும் அவர் உண்மையான முஸ்லீமாக ஆக மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் பயணத்தில் பல அதிசயங்களை கண்டார்கள். சொர்க்கம், நரகம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. சித்ரத்துல் முன்தஹா என்னும் பிரம்மாண்ட இலந்தை மரத்தை கண்டார்கள். அதன் வேர்பகுதி 6வது வானத்திலிருந்து ஊன்றி மரம் 7வது வானம் வரை படர்ந்து விரிந்திருந்தது. அதன் வேர்பகுதியில் 4 நதிகள் இருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்து நதியான அல் கௌசர் அதன் வேர்பகுதியில் உள்ள ஒரு நதியாகும். ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். கடைசியாக 7வது வானத்தில் அல்லாஹ்விடம் உரையாடினார்கள். நாம் இன்று தொழும் 5 வேளை தொழுகை அப்போதுதான் கடமையாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் தொழுகை இருந்தாலும் இந்த நேரம் தொழ வேண்டும், இத்தனை வேளை தொழ வேண்டும் என கட்டாயமில்லை. விரும்பியபடி தொழலாம். மியராஜ் பயணத்தில் தான் முறையாக அது கடமையாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 50 நேர தொழுகையாக அல்லாஹ் கட்டளையிட்டான். அதை பெற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்கி வந்தபோது அங்கு இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உன் சமூகம் இதை தாங்காது, இன்னும் குறைத்து கேள் என அவர்களை அனுப்பி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடம் திரும்பி வந்து குறைக்க சொன்னார்கள். இதுபோல் பல முறை திரும்பி வந்து மறுபடியும் குறைக்க சொல்லி கடைசியாக 5 வேளை தொழுகை வந்தது. சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. அந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட நாள் மியராஜ் தினம். நமக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு நியமத் இந்த தொழுகை. இந்த தொழுகை மூலமாக எதையும் நம்மால் சாதிக்க முடியும். ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்து நாம் கேட்கும் துவாக்களுக்கு அல்லாஹ் பதிலளிக்கின்றான். ஒவ்வொரு முறை நாம் தொழுகையில் சஜ்தா செய்யும் போதும் ஷைத்தான் கதறி அழுகின்றான். நம்மை பழிவாங்க நினைக்கும், நம்மை நரகத்திற்கு கொண்டு செய்ய துடிக்கும் ஷைத்தானை சுலபமாக தொழுகையின் மூலமாக வென்றுவிடலாம். மியராஜ் என்றாலே உங்கள் நினைவுக்கு முதலில் வரவேண்டியது தொழுகைதான். இதுதான் மியராஜ் தினம். இந்த நாளில் இந்த தொழுகை இப்படி தொழ வேண்டும், இத்தனை ரக்காத்துகள், இந்த சூறாக்கள் ஓத வேண்டும் என குறிப்பிட்ட அந்த இரவில் மட்டும் தொழுது அமல்களை செய்து நிறுத்திவிடாமல் நம் மூச்சு உள்ளவரை 5 வேளை தொழுகையை பேணி நடக்க வேண்டும். நிறைய பேர் செய்யும் தவறு, மியராஜ் இரவில் மட்டும் தொழுகை, துவாக்கள் என அமல்களை செய்துவிட்டு மறுநாள் காலையே ஃபஜர் தொழுகையை விட்டு தூங்கி விடுவார்கள். மற்ற நாட்களில் சரிவர தொழமாட்டார்கள். இதுதான் தவறு. மியராஜ் பயணம் என்பது நடந்தது 100% உண்மை. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் குறிப்பிட்ட இந்த மாதத்தில் இந்த நாளில் நடந்தது என்பதற்கு எந்த சஹீஹான ஆதாரமும் இல்லை. ஒவ்வொரு வருடமும் இதுதான் மியராஜ் தினம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ அந்த நாளை விசேஷப்படுத்தவும் இல்லை. இஸ்லாத்தில் எந்த அமல் நாம் செய்வதாக இருந்தாலும் ஒன்று அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்க வேண்டும். அதை மீறி புதிதாக நாம் எதை செய்தாலும் அது பிதா. அதனால மியராஜ் இரவில் எப்படி தொழ வேண்டும், என்ன துவா ஓதலாம் என கேட்காமல்
அந்த இரவில் என்ன நடந்தது, என்ன கட்டளையை அல்லாஹ் நமக்கு தந்தான் என பார்க்க வேண்டும். 5 வேளை தொழுகை இந்த இரவில் தான் கடமையாக்கப்பட்டது. நாம் அதை சரிவர செய்கின்றோமா என பார்க்க வேண்டும். 5 வேளை தொழுகை உங்களிடம் சரிவர இருந்தால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் படைப்பின் நோக்கம் நிறைவானதாக இருக்கும். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைகளை எளிதில் கடந்துவிடலாம். மனதில் எந்த பாரமும் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். மறுமையிலும் நிரந்தர சொர்க்கம் அடையலாம். மிராஜ் தினம் இந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் என நீங்கள் விரும்பினால் ஒவ்வொரு நாளையும் மிராஜ் நாளாக நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால்தான் அன்று கடமையாக்கப்பட்ட தொழுகை ஞாபகம் வரும். நம் படைப்பின் நோக்கம் புரியும். இதுவரை 5 வேளை தொழுகைகளை சரிவர கடைபிடித்து வருபவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு போதும் உதவி செய்வான். சரிவர கடைபிடிக்காதவர்கள் இனி தொழுகையை எந்த சூழ்நிலையிலும் விடமாட்டேன் என இன்று உறுதியெடுங்கள். அதை நடைமுறைப்படுத்துங்கள். நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையை மிக பிரகாசமாக மாற்றும். மிராஜ் இரவில் நடந்த அதிசயத்தை போல உங்கள் வாழ்க்கையிலும் இந்த தொழுகை பல அதிசயங்களை மாற்றங்களை ஏற்படுத்தும். நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து எல்லாம் அல்லாஹ்வின் உதவி வரும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் எடுத்து வைக்கும் முதல் அடி தொழுகையாக இருந்தால் மட்டுமே மென்மேலும் முன்னேறி செல்ல முடியும். இந்த வீடியோ பார்க்குற இந்த நாள் என்ன தொழுகையை விட்டீர்கள்? அப்படி தொழாமல் விட்டால் விடுபட்ட தொழுகைகளை தொழுது அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள். இன்று முதல் 5 வேளை தொழுகையாளியாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். எந்த நபியின் தொழுகை மற்றும் நோன்பு அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.